பற்கள்லாம் சேர்ந்து நாக்குக்கிட்ட, "நாங்க மொத்தம் 32 பேர் இருக்கோம். நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து உன்ன அழுத்துனோம்னா, நீ காலியாயிடுவ" அப்படின்னு சொல்லுச்சுங்களாம். அதுக்கு நாக்கு சிரிச்சுக்கிட்டே, "நான் தனிமையானவன் தான். ஆனா, நான் மட்டும் ஒரு வார்த்தை மாத்தி பேசினா போதும். நீங்க 32 பேருமே காலியாயிடுவீங்க" அப்படின்னு சொல்லுச்சாம். நம்ம நாக்கு ஒரு தீ மாதிரி. அது ஆக்கவும் வல்லது, அழிக்கவும் வல்லது. அத தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. ஒரு நாள் 2 ஈக்கள் ஒண்ணா சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்துச்சுங்களாம். அதில் ஒரு ஈ சொல்லுச்சாம், "இந்த பறவைங்கள்லாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு தேனை சேகரிக்கிறாங்க? நான் ஒரு வீட்டு அலமாரியில் தேன் பாட்டில் இருக்கிறத பார்த்தேன். அது சரிஞ்சு கீழே விழுற நிலமையில இருக்குது. அது விழுந்துச்சுன்னா நம்ம பசி தீர போய் குடிச்சிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லிச்சான். அதுங்க காத்திருந்த மாதிரியே ஒரு நாள் அந்த தேன் பாட்டில் கீழே விழுந்து உடஞ்சிச்சான். இந்த 2 ஈக்களும் போய் அந்த தேனை அதுங்க வயிறு ஃபுல்லாக குடிச்சுதுங்களாம். குடிச்சிட்டு பறந்து போகலான்னு முயற்சி பண்ணுச்சுங்களாம். அதோடைய ரெக்கை அந்த தேனில் மாட்டிக்கிட்டு அதுங்களால பறக்கவே முடியலையாம். ரொம்ப நேரம் முயற்சி பண்ணியும் அதுங்களால பறக்க முடியலையாம். ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த 2 ஈயுமே இறந்து போயிடுச்சுங்களாம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. நம்ம உழைப்பால் கிடைக்காத எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஆபத்தையே விளைவிக்கும். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது.